ஜி தங்கமணிங்க, உப்புளிபாளையம், சிங்காநல்லூர் உப்புளிபாளையம், பஜனை கோவில் வீதி, வீட்டு நம்பர் 5ங்க, உப்புளிபாளையம், கோவை 15 நம்ம அட்ரஸுங்க. எதுக்கு வந்திருக்கீங்கம்மா? நான் வந்து இந்த 15,000 ரூபா பழைய நோட்டு வந்து செலுத்த முடியலைங்க. அது செலுத்துறதுக்காக வந்து இப்போ மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுத்தேன். அந்த மனு இதோட 4வது மனு கொடுத்தும் ஒன்றும் எந்த பிரச்சனையுமே ஆக மாட்டேங்குதுங்க. அவங்க உடனே சொல்லிட்டாங்க, இது பேங்க்கில் செலுத்த முடியாதம்மா அப்படின்னு சொல்லி பதில் வந்துருச்சுங்க. நாங்கள்லாம் ஏழைங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த நோட்டை வச்சுட்டுங்க. 2000 ரூபா நோட்டு இருந்தால் கொடுங்கங்கிறாங்க. 2000 ரூபா நோட்டு இல்லைங்க, இது வந்து 1000 ரூபா நோட்டு 5, 500 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு இருக்குங்க. ஆக மட்டும் 15,000 ரூபா எங்கிட்ட இருக்குங்க. இது எங்கள் பையன் வச்ச பணமுங்க. லாரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவன் டெட் ஆகிட்டானுங்க கர்நாடகாவில் போய். பேக்கை வீட்டை சுத்தம் பண்ணும்போது இப்போ கிடச்சிருங்க, கொண்டு போய் கொடுத்தா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அதனால தான் இப்போ தான் ஒரே சங்கட்டமாக இருக்குங்க. என்ன இந்த செலுத்தி கொடுக்கணும் இல்லைங்க இந்த பேக்கை. நாங்கள் ஏழைங்க, எங்கே போட்டோம், நான் கை ரெண்டும் வேலை செய்ய முடியாதுங்க. மாதம் பென்ஷன் வந்து 1200 ரூபா வருதுங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த பணம் ஏதாவது வந்தாலும் கூட நாம் ஏதோ ஒரு பொட்டிக்கடை கிட்டிக்கடை வச்சுக்கலாங்கிற ஒரு எகிமில் வந்துடுங்க. நான் மாற்றணுங்களே, நான் அப்போ கிடைக்கணும், இந்த பணம் கிடைச்சிருந்தா மாற்றிருப்பாங்க. அது இப்போ தான் கிடைச்ச ஒரு மாற்ற முடியாதுன்ட்டாங்க. உரிய பதில் சொல்லிட்டாங்க தெளிவாகவே. இது கவர்மெண்ட் அடித்து நோட் தானுங்க, நாங்கள் அடிக்கணுங்க அப்படின்னு கேட்டேன். 6 அடித்தாலும் என்னம்மா செலுத்த முடியாதுன்னு தெளிவான முடிவு சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க. நான் இன்னும் அடுத்த தடவை வந்து தீக்குழி போராட்டம் அறிவிச்சிட வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. 5,000க்கோசரம் ஒரு உயிரை விடலாமுங்க. அப்போ மற்றவங்க இந்தியாவில் இந்த நோட் செலுத்துவீங்கன்னா அப்புறம் எப்போ செலுத்துறதுங்க இந்த நோட்டு? 2000 ரூபா நோட் செலுத்துறாங்க. கவர்மெண்ட் அடித்த நோட்டு தானே, நாங்கள் அடிக்கலையே. ஏழைய வயிற்றுல ஏன் இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல. பேங்க் எந்த பேங்க்கில் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே இவங்கள, எந்த பேங்க்கில் எடுக்க மாட்டாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியாளரே உரிய பதில் சொல்லிட்டார், எந்த பேங்க்லையும் எடுக்க மாட்டாங்க, செல்லுபடி ஆகாதுன்னு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் சொன்னார், அவர் பேர் தெரியல, கொண்டு போய் தீய வையம்மா அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ நான் சொன்னேன், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை அவர் நோட்டில் இருக்காரு, இந்த சரமா கோர்ட்டு கடத்துலையாவது போட்டுக்குனே தவிர பேண்டுக்கு தீய வைக்க மாட்டேன் ஐயா. இங்கே ஒரு ஆள் இருந்தாருங்க, அவர் காணோம், அடையாளம் தெரியல. அதிகாரியாக தான் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் இப்படி சொன்னாங்கன்னா அப்புறம் எப்படிங்க நாங்கள் ஏழைக்கு பிழைக்கிறது சொல்லுங்க? இது மோடி போடுற சட்டம் என்ன தெரியுங்களோ, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுங்கிறாங்க. இந்த 2000 ரூபா செல்லுது, அப்புறம் இதையா அந்த 1000 ரூபாய் எடுக்கலாம் இல்லைங்க.